உன்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி உன் பிரார்த்தனை அனைத்திற்கும் பதில் கொடுப்பதற்காகவே நான் அவதரித்து வந்தவன் என்பதை நீ உணர்ந்து கொள் குழந்தையே. பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர். ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்து சதா சர்வகாலம் என்னை விடாமல் பூஜித்து கொண்டு இருக்கிறாய். உன்னை வழிநடத்தும் ஆசான் நான். உன்னை வாழ்க்கையில் வியக்கும் வண்ணம் உயர்த்துவதே என்னுடைய தலையாய கடமை. நம்பிக்கை இழந்து விடாதே, அனைத்தும் நன்மைக்கே. துன்பம் வந்த நேரத்தில் ஒரு நன்மை விரும்பி நல்ல ஆலோசனையை சொல்பவர் யாராயினும் அவர்கள் இறைவனின் வடிவங்களே. இறைவனின் சங்கல்பம் இல்லாமல் அவர்கள் அந்த நன்மை ஒன்றை சொல்ல மாட்டார்கள். இவ்விஷயத்தை அனைவரும் நன்கு நினைவில் இருத்திக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்டவர்கள் கூறும்